ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டயட் ரெசிபி தாங்க. ஆமாம், கேரட் தயிர் பச்சடி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய கேரட் 2 நல்லா சலிச்சு வச்சுருக்கிறேன், 1 கப் கர்டு, 2 ஆனியன் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், 4 க்ரீன் சில்லிஸு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சிடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாவை இப்போ ஆட் பண்ணிடுவோம். பச்சை மிளகாவை நல்லா எண்ணெயில் வதக்கும் போது இதோட காரம் நல்லாவே இறங்கியிருக்கும். இது தயிர் பச்சடிங்கிறனால இதில் கொஞ்சம் புளிப்பு அதில் இருக்கும் போது கொஞ்சம் இந்த காரம் வரும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடுவோம். எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா வதங்கிருச்சு, நம்ம கேரட்டை ஆட் பண்ணிடுவோம். நான் இப்போது சாம்பார் சாதத்துக்காக இந்த தயிர் பச்சடியை ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதனால் கூட கொஞ்சம் நேரம் கேரட்டை வதக்கியிருக்கேன். இதுவே நீங்கள் வெறும்னா ஒரு பவுலில் வச்சு சாலட் மாதிரி சாப்பிட போகிறீங்கன்னா ரொம்ப நேரம் கேரட் வதக்க வேண்டாம். கேரட்டை லேசாக வதக்கி ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த கேரட்டை நல்லா ஆற விடணும். சூடாக இருக்கும் போது நம்ம தயிரை ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணோன்னா தண்ணி விட்டுரும். ஸோ டேஸ்ட் நல்லா இருக்காது, பார்க்கவும் நல்லா இருக்காது. இப்போது ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போது தயிரை ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுக்கு தயிர் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு பவுல் தயிர் பத்தலை, ஸோ இன்னும் ஒரு பவுல் கர்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். நிறைய கர்ட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணான்னா நல்லாயிருக்கும். இது ஒரு 11 o'clock டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு பவுலில் வச்சு கொடுத்துட்டோன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. ஃபைனலாக ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணிப்போம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேரட் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Have a nice day.